எல்லாம் உள்ள பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான நம் பாம்பன் சுவாமிகளுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப் பெற்று, அத்துடன் முருகப்பெருமானுடைய பெரும் கருணை நம் ஷடாட்சர முருகனோடு இருந்து கிடைக்கப் பெற்று, எல்லா வினைகளும் சடுதியில் விலகி சங்கடங்கள் எல்லாம் சடுதியில் தீர்ந்து சகல வல்லமையும் கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். ஐயா போன வாரம் விடுப்பிலிருந்து வந்துட்டாரு. நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா தான் இதோ உங்களோடு. ஐயா வணக்கம். சுவாமிகளுக்கு காலை வணக்கம். நமது நேயர்களுக்கு காலை வணக்கம். சுவாமிகளுடன் இணைந்து ராஜ் தொலைக்காட்சியிலே மக்களின் பலவிதமான பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய அருமையான இந்த நிகழ்விலே நானும் இணைவது குறித்து மகிழ்கிறேன். சுவாமிகள் ஒரு எழுத்து வேந்தராக, சிறந்த நூலாசிரியராக, வெற்றிகரமான நூலாசிரியராக திகழ்கிறார். அவருடைய புத்தகங்கள் அனைத்துமே பெரும் வெற்றியை பெற்று பெரும் வரவேற்பை பெற்று கொண்டிருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்கின்ற நன்மை புத்தகத்தில் கிடைத்திருக்கிற வரவேற்பை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே நமது நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றி சொல்லி காலை வணக்கம். அருமை ஐயா. ஐயா, அது நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. பேசிட்டு போயிடுவோம். சரி. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? அப்பா வணக்கங்கப்பா. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? அப்பா நான் காங்கேயத்தில் சிவன்மலையில இருந்து பேசுறேங்கப்பா. யாருக்கா கேட்க போறடா கண்ணு? சிவன்மலை. ஆமாங்கப்பா. சரிடா கண்ணா, யாருக்கா கேட்க போறீங்க? அப்பா எனக்காகப்பா கேட்கணும். என்ன பேருடா கண்ணா? சிவமலை. தெய்வானைப்பா. என்னம்மா? தெய்வானை. தெய்வானை. ஆமாங்கப்பா. சொல்லுடா கண்ணா. அப்பா என்ன என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணிருப்பா. குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருக்கா கண்ணு? ரொம்ப நன்றிப்பா. சொல்லுடா கண்ணா. அப்பா நான் விக்ரமாய வாங்கிக்கிறேங்கப்பா உங்ககிட்ட. சரி. புக்கு வாங்கியிருக்கிறேன். சரி. அப்புறம் பாப்பாவுக்கு டாலர் வாங்கி கொடுத்துருக்கிறேன். என் பையனுக்கு சிங்கிங் டாலர் வாங்கி கொடுத்துருக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்குதுங்கப்பா. அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்ல போறீங்க? நானே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. புக்கு வாங்கிட்டோடது இருக்கக்கூடாது, படிக்கணும்டா கண்ணா. அப்பா எல்லாம் படிச்சேங்கப்பா. நீங்க சொன்னீங்க அந்த மந்திரம் கொடுத்துக்கிறீங்களாங்கப்பா. என்ன மந்திரம்? சரி விட்டுருங்க, திடீர்னு ஞாபகத்துக்கு வராது. முனிவருக்கு. ஆமாங்க சார். ஆமாங்கப்பா. சரி சொல்லுமா. அது 2 மந்திரம் அதான் நல்லா சொல்லிருப்பா. எனக்கு எல்லாமே இந்த புக்கு நல்லா யூஸா இருக்குதுங்கப்பா. ஏதாவது மனசுல குழப்பம் இருந்தா கொஞ்சம் தெளிவில்லையா நான் ரொம்ப குறிப்பிட்டு சாமியில எல்லாம் பத்தியில பத்த வச்சு சாம்பிராணிலாம் போட்டு எடுத்து படிச்சுன்னா எனக்கு மனசுல நான் என்ன நினைக்கிறனோ இந்த குழப்பத்துல இருந்து நீங்க நீண்டு வர்றதுக்கு இதை சொல்லுங்க, நீங்க தெளிவாயிருவீங்கன்னு சொல்லி எனக்கு அது வந்துருங்க. ரொம்ப எனக்கு அந்த புக்கு எனக்கு உயிர் மாதிரி வச்சுக்கிறேங்கப்பா. எல்லாம் பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள் தானே. ஆமாங்கப்பா. ஆமாங்கப்பா. ஆமா, அது எவ்வளவு பேருமா. அது மட்டும் படிக்காதீங்க, எல்லா புக்கும் படிங்கம்மா. ரொம்ப எனக்கு உயிர் மாதிரி வச்சுக்கிறேங்கப்பா அந்த புக்கை. நிச்சயமா நிச்சயமா. எல்லாம் இப்ப பிறப்பு முதல் இறப்பு வரை டாலர் வாங்கி போட்டு, இந்த வாரம் நான் ஒரு அம்மாவை பார்த்தா, சாமி அது போட்ட பிறகுதான் நான் நிம்மதியா தூங்குறேன். ஆமாங்கப்பா. பாப்பா 520 மார்க் எடுத்திருந்தாங்கப்பா. பாத்தீங்களா? சூப்பரா இருந்ததுங்கப்பா. அவ்வளவுதான். இல்லம்மா, இப்ப அந்த புத்தகத்துல கொடுத்திருக்க டாலர் சொல்றேனா, அதனாலதான் இதெல்லாம் வச்சு அந்த புக்ல வச்சு கொடுத்தேன் நானு. அது சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்வா இருந்தது. இன்னும் ஐயா கிட்ட கூட நான் சொல்லல. ரொம்ப மகிழ்வா இருந்ததுமா. அப்ப பக்கத்தை திருப்புங்கள் புக் மட்டும் தானேங்கப்பா, அதுல டாலர் இல்லையாங்கப்பா? அதுல இல்லம்மா, இப்போ ஒண்ணு புதுசா வந்திருக்கு. பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் தீர்வுகளும்னு. அப்படியாங்கப்பா? ஆமா ஆமா ஆமா. 10 நாள் ஆச்சு வெளியாகி. எனக்கு அந்த மெசேஜ் வரலங்கப்பா. ஆமா, யூடியூப்ல போயிட்டு இருக்கு பாருடா கண்ணு. அப்படியாங்கப்பா? ஆமா ஆமா. சரிங்கப்பா. இல்லனா உனக்கு இந்த மாதிரி புதுசா யாரனா பாக்குறவங்களுக்காக முடிஞ்ச இந்த நிகழ்ச்சியில போட பாக்குறேன். சரிங்கப்பா, போடுங்கப்பா. சொல்லுடா கண்ணா. நான் பாத்துட்டே இருப்பேங்கப்பா. கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிறதுனால அதிகமா பார்க்க முடியாதுங்கப்பா. நிச்சயமா. என்னடா பண்றது கண்ணா, எனக்கும் வேலையா இருக்கு. ஆனா இந்த 1 மணி நேரம் மக்களுக்காக.
அதுக்கு அப்பப்ப டைம் கிடைக்கும் போது ஒடியாந்து செல்ல உங்களோட நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருப்பேங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காலத்துல இப்படியே. தெய்வானையம்மா ஆமாங்கப்பா, சொல்லுங்கப்பா. அதாவது பெரும்பாலான பக்தர்கள் எல்லாரும் சொல்ற விஷயம் ரொம்ப பயனுள்ள நூல், பக்கத்தை தேர்ந்தெடுங்க, ரொம்ப பயனுள்ள நூல் அப்படிம்பாங்க. நீங்க அந்த புத்தகத்தை உயிர்னு சொன்னீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீ எந்த அளவுக்கு அந்த எனக்கு வந்துங்க யாரு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்ற கூட யாரு இல்லைனாலும் சிவபெருமான நான் கும்பிடுறேன், ரொம்ப சிவபெருமான உயிரை கும்பிடுவேன். சிவபெருமான நினைச்சாலும் எனக்கு அந்த கண்ணீர் அவ்வளவு கண்ணீர் அப்படியே வரும், அது ஆனந்த கண்ணீரா எப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அப்பா நினைச்சு அந்த புக்கை எடுப்பேன், எடுத்து படிச்சுன்னா சரிங்க, அந்த அளவுக்கு எனக்கு தெளிவு கொடுத்துரும். நல்லா படுறா கண்ணு, நல்லா படுறா கண்ணு தெய்வானையம்மா. இனியும் குறையில்லாத நல்லா இருக்கணும்டா கண்ணா. சரிங்கப்பா. யூட்ரஸ்ல ஒரு சின்ன பிரச்சனைப்பா. என்னம்மா? அது ஒரு சின்ன சதக்கட்டின்னு சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கூப்பிட்டு கேட்ட போன் பண்ணேன். சரி. அப்புறம் அதுக்கு பிரிஞ்சர் டானிக் வாங்கி சாப்பிட சொன்னீங்க, அது எங்கேயுமே கிடைக்கலைங்கப்பா. அப்புறம் இப்போ ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒருத்தர் சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க, 6 மாசமா சாப்பிடுறேன். திருப்பி போய் செக் பண்றாங்க, இருக்காது. அப்படியாங்கப்பா? ஆமா, அது தொடர்ந்து சாப்பிடுறேங்கப்பா. அந்த கொஞ்சம் ஒரு நாளைக்கு சோர்வா இருந்தா டயர்டா இருக்குங்க. அப்புறம் ஒருத்தர் என்னன்னாங்க, இதை சாப்பிட்டீங்க உங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, இது கிட்னி போயிடும் அப்படிங்கிறாங்க, அது உண்மையாங்கப்பா? இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவரு எவ்வளவு பெரிய டாக்டருமா, எவ்வளவு படிச்சிருக்காருமா சொன்னவரு? மருத்துவ அவங்க அந்த சித்த வைத்தியம் தாங்கப்பா. அதெல்லாம் சும்மாமா, அது இந்த மருந்துகள்லாம் அப்படிலாம் ஆகாதுமா. சரிங்கப்பா. ஆமா, அப்படியே கிட்னி ஆயிடுச்சுன்னா அது வியாபாரம் கம்பெனியே மூடுருவாங்க. என்னடா கண்ணு இதெல்லாம், எப்பா எங்க இருந்துதான் புறப்படுறாங்கன்னு தெரியலம்மா. அப்ப 1 மாசமா நானும் கால் பண்ணிட்டே இருக்கிறேன்ப்பா, எனக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது. மனசு நைட்டு தூங்கும் போதுதான் அவங்க நினைச்சு சாமி நினைச்சு படுத்துட்டே இருப்பேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசு ரீதியா முதல்ல இன்னொருத்தருட்ட அந்த ஆலோசனையே கேட்க கூடாது எப்பவுமே. சரிப்பா. ஒன்றை பற்ற வேண்டும், உறுதியாக பற்ற வேண்டும். அதுதான், பலதை வணங்கலாம், ஆனால் பற்றுதல் ஒன்ற இடத்துலதான் இருக்கணும். நல்லதுராக. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்கு. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி, நான் கங்கரகோயில இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்க? என் பேத்திக்காக கேட்கணும். பேத்தியோட பெயரும் வயதும் சொல்லுங்க. பேத்தி இப்பதான் பிறந்திருக்கா. சரி, 35 நாள் ஆச்சு. சரி, பேர் வேணும்? பேரு வேணும். உங்க புண்ணியத்துல நல்லபடியா பிறந்து நல்லா இருக்கா? அல்ல, என்னங்க? நல்லா இருக்கா உங்க புண்ணியத்துல எல்லாரும். உங்க பேர் என்னங்க? என் பேர் வின்சென்ட் சாமிஜி. வின்சென்ட், சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ குழந்தைக்கு என்ன கேட்க போறீங்க? குழந்தைக்கு பேர் வைக்கணும். சரி, என்ன நட்சத்திரம்னு பாத்தீங்களா? அதாவது இருக்கு. என்ன நட்சத்திரம்? பூராம் நட்சத்திரம், தனுசு ராசி, லக்னம் துலாம். பெண் குழந்தையா? பெண் குழந்தை சாமிஜி. வின்சன், என்ன அசத்துறீங்க காலையிலேயே? வின்சனா இருந்துட்டு இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்ல, ஐயோ, இந்த சிரிப்பு தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப சூப்பர். எத்தனை வருஷமா ட்ரை பண்ணி இன்னைக்கு கிடைச்சிருக்குமா? நிச்சயமா. அவ்வளவு சந்தோஷம். பெண் குழந்தையா? பெண் குழந்தை சாமிஜி. பெண் குழந்தை. ஆனா நான் கிறிஸ்டின்ல இருந்து இந்துக்கு மாறிட்டேன். சரி 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 சரி. நல்ல ஒரு பேரா, ஒரு பேரே மௌனிகா ஸ்ரீ, மோகனப்பிரியா, மௌனிகா ஸ்ரீ, மேகலை ஸ்ரீ, ஸ்ரீ. இது 3த்துல எது வேணாலும் வச்சுக்கோங்க. வின்சன், எனக்கு அப்படியே இன்னொரு டவுட். இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, புத்தகம் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? ஆமா சாமிஜி, பக்கத்தை தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கேன். இந்த மாயா கண்திருச்சி இது வாங்கியிருக்கேன். விக்ரமாயா வாங்கியிருக்கேன். எப்படி ஃபீல் பண்றீங்க அதெல்லாம் வாங்கிட்டு? இது நல்லா இருக்கு சாமிஜி. புத்தகம்
ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கும் அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம். நிச்சயமா. உங்களை நேரே வந்து பாக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு வர செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் இருக்கு. வர செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் இருக்கு. வாங்க, ஒரு முறை வந்து போங்க. கண்டிப்பா. எனக்கு தோணுனத பேரை சொல்ற பேத்திக்கு மௌனிகா ஸ்ரீன்னு வைங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். மௌனிகா ஸ்ரீ. ஆமா. சரி சாமிஜி. சரிங்களா? சரி சாமிஜி, ரொம்ப நன்றி சாமிஜி. நல்லதுங்க. அது உங்ககிட்ட பேசுறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. சரி சாமிஜி. நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுங்க. ஓகேங்க. ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் ஊத்தங்கரை பக்கம் சின்ன பொம்பட்டில இருந்து பேசுறேங்கப்பா. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? பாப்பாவுக்காக கேட்க போறேன்ப்பா. பாப்பாவுடைய பேர் என்ன, வயது என்ன? பாப்பாவுடைய பேர் வந்து ஷர்மிளாப்பா. சரி. அவளோட வயது வந்து 24பா. சொல்லுங்கம்மா. பண்ணுங்கப்பா. புரியலடா கண்ணு. எங்களை குடும்பத்தோட ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோடு நெடுஞ்செல்வம் பெற்று தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. சொல்லுங்க கண்ணா. நன்றிப்பா நன்றிப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்டா கண்ணு. அப்பப்ப கொஞ்சம் ரிப்பேர் ஆகும், சரியா போயிடும். ஆமா சரிங்கப்பா. நல்லா இருக்கும், சும்மா பொய் சொல்லக்கூடாதுல்ல. சரிங்கப்பா. சொல்லுடா கண்ணு. பாப்பா வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. டிஎன்பிசி எழுதிட்டு இருக்கா. போன வருஷம் வந்து ஆஷாட நவராத்திரிக்கு வந்தோம்ப்பா. நாங்க கடைசி டைம்ல வந்தோம். இந்த வருஷம் வர்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம்ப்பா. கிளம்புறதுனால நான் வந்து டேட் ஆயிட்டோம்ப்பா. ஆனா இருந்தாலும் பாப்பா கிட்ட அனுப்பிச்சு விட்டோம்ப்பா. ஆனா அந்த எல்லாமே பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துதான் அங்க வந்திருக்காப்பா பாப்பா. கண்ணா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல தென்கிழக்கு கெட்டிருக்குண்டா கண்ணா. தென்கிழக்கு கெட்டு? ஆமா. அந்த தென்கிழக்குனா அக்னி மூலை தெரியுமா உனக்கு? தெரியும்பா. அங்க என்ன இருக்குடா கண்ணு? அது வந்து மொத்தமா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வீடு கட்டினாங்கப்பா. சரி. இப்ப வந்து 2 பேரு, நான் அண்ணன் தம்பி 2 பேருங்கிறதால அவங்களுக்கு எங்களுக்கு மேற்கே அவங்களுக்கு கிழக்கே விட்டுட்டாங்கப்பா. சரி. எங்க ரூம் வந்து நேரம் நாங்க வந்து கண்ணு நகர்ந்து பேசு. உன்னோட டவர் சரியா இல்ல, கொஞ்சம் நகர்ந்து வாமா. சொல். ஹலோ. கேக்குதாப்பா? இப்ப கேக்குதுமா, சொல்லுமா. தென்கிழக்குல தென்கிழக்கு நாங்க எங்க ரூம்ல வந்து எதுவும் இல்லப்பா. ஆனா அந்த ரூம்ல வந்து தெற்குல வந்து சாமி ரூம் வச்சிருக்கோம்ப்பா நாங்க இப்போதைக்கு. இல்லடா கண்ணு, இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல தென்கிழக்குல என்ன இருக்குன்னு கேக்குறேன். எதுவும் இல்லப்பா. அப்ப கிச்சன் எங்க வச்சிருக்கீங்க? கிச்சன் வந்து அதான்ப்பா, ரூம் எதுவும் இல்லப்பா. நாங்க வந்து எப்படி சொல்றது? இல்லடா கண்ணு, நான் தான் சொல்றேனே, இந்த மாதிரி ஆஷாட நவராத்திரியோ அகண்ட பாராயணமோ தடுங்கள் வந்தா ஒவ்வொரு தடுங்களுக்கும் ஒவ்வொரு தாற்பயம் இருக்கும். முதல்ல உங்க வீடு சரியில்லை. உனக்கு மாதவிடாய் கோளரோ தலைவலியோ அல்லது முதுகு தண்டுவட வலியோ இருக்கும். புரியுதா? அதே மாதிரி வீட்டுல நிம்மதி இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி நகைகள் காணாம போறதோ அல்லது வச்சா மூக்க முடியாம போறது, கடன், இது இருந்துகிட்டு இருக்கும். ஹலோ. இல்லடா கம்முனானு நீ அதிர்ச்சியில கம்முன ஆயிட்டியா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல, அதான் நான் கேட்டேங்கண்ணா. அதனால அந்த வீடை முதல்ல பார்த்து சரி பண்ணிடா கண்ணு. அவளுக்கு வேலை கிடைச்சிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இது மருகு இருக்கு தெரியுமா? மருகு மருகு மருகுன்னு சொல்லிட்டு ஒரு பூ வரும்ல, இலை மாதிரி. தெரியல. மறிக்கொழுந்து வேற. மருகுன்னு ஒரு வட்ட வட்டமா இருக்கும், சின்ன சின்னதா இருக்குமே. மருகு தெரியாத மகளிரா இருக்கிறியம்மா? தெரியலப்பா. சரி, ஓகே. மறிக்கொழுந்து தெரியுமா? தெரியும்பா. மறிக்கொழுந்த மாலையா கட்ட சொல்லு பாப்பாவை. ஒரு வாட்டி முடிச்சு போடும் போது 5 முறை சொல்லி முடிச்சு போடணும். அது மாதிரி 50 இதழ் வச்சு கட்ட சொல்லு மருக. 50 இன்னைக்கு? ஆமா, 50 வச்சு கட்டணும். ஒவ்வொரு முறையும் 5 சொல்லி கட்டணும். 5 முறை 5 சொல்லணும் ஒரு வாட்டி கட்டுறதுக்கு. ஒரு பூ எடுத்து தொடுக்கிறதுக்கு 5 முறை 5 சொல்லி கட்டணும். நம்ம பைரவருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகம் பண்ணி அந்த மாலையை கொடுத்து அதை கழுத்துல போட்டு
சரிங்கப்பா. அங்கேயே ஒரு 10 தீபம் சிவப்பு நிற திரிச்சு அதை பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு நெய் போட்டு ஒரு 10 தீபம் உங்க பாப்பா போட்டு வர சொல்றா கண்ணு. ஒரே ஒரு வாட்டி பண்ண சொல்லு. அங்க வரணுமாப்பா? ஆமா. சரிங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் வீடு, ரெண்டாவது அந்த தடை போறதுக்கு ஈஸியான பிரதிஷ்டனை அங்க பண்ணி வச்சிருக்கேன். வெளியில அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அது எந்த நாள்லப்பா வரணும்? ஞாயிற்றுக்கிழமை. ஆமா. ஒரே வாட்டி வந்து வழிபட்டா போதும். அதோட விளக்கம் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி போறங்க இணையத்துல வந்துரும்ல, உனக்கு நான் சொல்றது புரிஞ்சிடும். அத வந்து கண்ணு இப்ப இன்னைக்கு மாலை வந்துரும் பாடுறா கண்ணு. இது வரும்போது அந்த அங்க வந்து உட்கார்ந்து பூ வந்து சொல்லி கட்டணுமா? நீ வீட்லயே கட்டி எடுத்துட்டு வாங்க, சுத்தமா கட்டுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். சரிங்கப்பா. அது பண்ணாலே அவள் டிஎன்பிசி பாஸ் பண்ணுவா. நல்லதுரா கண்ணு. விட்டு விட்டு வேற கேக்குது, சரியா இல்ல. அடுத்த காலர். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? குருவே சரணம், நாங்க சென்னையில இருந்து பேசுறோங்க சார். யாருக்கா கேட்க போறீங்க? அம்மாக்காக கேட்க போறோம். அம்மா பேரும் வயதும் சொல்லுங்க. அம்மா பேர் ஜீவா. தீபா? ஜீவா. 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 வயது வந்து 55 ஆகுதுங்க. சொல்லுங்க, என்ன என்ன பிரச்சனைமா? அவன் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. சரி, என்ன மாதிரி ஆகுது, ஏன் ஆகுது, மருத்துவம் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? மருத்துவம் பார்த்துட்டு தான் இருக்கோம், அப்பயும் சரியாக மாட்டுது. ஏதாவது என்ன நடக்குது? தூங்குறாங்களா? நல்லா நல்லா தூங்க மாட்டாங்க, பின்னாடி முதுகு வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒன்னும் இருக்காது, எல்லாம் நார்மலா இருக்கும். ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு 10-15 வருஷமாவே இருக்கும். இந்த 5 வருஷம் அதிகமா இருக்குமா? ஆமாங்க, அப்படிதான் இருக்குது. ஓகே. நைட்ல எவ்வளவு நல்லா தூங்காம இருக்காங்க? இப்ப அண்ணன் பங்காளி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அன்னிலிருந்து தூங்காம ஒரு 1 month தூங்காம இருக்காங்க. அவங்க பக்கத்துல இருந்து அந்த பங்காளி ஏதாவது பாத்துக்கிட்டு இருந்தாங்களா, இல்ல இவங்க முன்னாடி அவர் ஏதாவது காலமானாரா? இல்ல இல்ல இல்ல, வந்து நாங்க அவங்க வந்து வேற ஊரு, ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க சத்தவட்டி தான் போனோம் நாங்க. சரி 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 சரி. தம்பி, எப்பயாவது வீட்டுல வந்து அந்த சிமெண்ட் கலண்டு உளுந்தது செவத்துல இருந்து இருந்ததா? நாங்க இருக்க வாடகை வீடு தானே, அந்த வீட்டுல தான் கேக்குறேன் நான். அந்த மாதிரி ஏதாவது நடந்ததான்னு கேக்குறேன். இல்ல, எனக்கு தெரியலங்க. சரி, ஓகே தம்பி. அது 2 விஷயம் இருக்கு. இது நேர்ல தான் சரி பண்ண முடியும், அம்மாவை பார்த்துட்டு. ஏன்னா அதுக்கு எனக்கு தோன்றது, 2வது இந்த தூக்கம் இல்லாததுனால வரக்கூடிய வியாதி எது நினைக்கிறாங்களோ அது அதிகமாயிடும். 2வது அவங்க மனசுல ஏதோ நிம்மதி இல்லை. அது என்னன்னு இல்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணாதான் அவங்க சரி ஆவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சமாச்சாரம் தான் தம்பி. நீங்க அழைச்சிட்டு வந்துருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. எந்த ஊர்ல இருந்து பேசுனீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். அம்மா இருக்குது கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. தம்பி, முடிஞ்ச அந்த செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணத்துக்கு ஒரு அகண்ட பாராயணம் கோயில்ல நடக்குது. சும்மா அவங்கள வந்து உட்கார வைங்க, ஒரு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு முறை நேர்ல பாத்துருங்க தம்பி. ஏன்னா இது நீங்க அப்படியே விட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலா நீங்க அலையணும், இதுக்கு முடிவு கிடையாது தம்பி. இது ஒன்னொன்னா போய் அதுக்கப்புறமா அதிகமாச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும், பாத்துக்கோங்க. சரிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோட அம்மா சீக்கிரம் சௌகரியமாயி உங்களுக்கும் நினைச்சதெல்லாம் நடந்தா நல்லா இருங்க தம்பி. சரிங்க, நல்லதுப்பா. தம்பிக்காக கேட்டோம். தம்பி ஜாபுக்காக கேட்டோம், நீங்க பரிகாரம் சொன்னீங்க, கிடைச்சிருச்சு தம்பிக்கு. என்ன சொன்ன? என்ன எதுக்காக வந்தீங்க? நாங்க போன்ல தான் கேட்டோம். சரி சரி, இப்ப கிடைச்சிச்சா? ஃபாரின்காக கேட்டோம், அது நீங்க ஒரு பரிகாரம் சொன்னீங்க, அது கிடைச்சிருச்சு தம்பிக்கு. அவ்வளவுதான். இப்ப நான் விக்ரமாயா 1 வாரத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கேன். வெரி குட். இப்பதான் வாங்குனீங்களா புத்தகம்லாம்? புத்தகம் இதுக்கு மேல தாங்க வாங்கணும். வாங்குங்க தம்பி, வாங்குங்க. சரிங்க, நல்லது கண்ணா, நல்லதுங்க. ஐயா தொடர்ந்து பார்த்ததுனால ஒரு சிறு இடைவேளை. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள்.
அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட நாமனரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்துக் கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர் இல்லா வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சமூகம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 2 விதமான செய்திகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமை 22/7/2025 அன்று அகண்ட பாராயணம். அது ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பான ஒரு விஷயம். முருகனுடைய அருளும் பாம்பன் சுவாமிகளுடைய அருளும் ஒரு பாடலுக்கு சக்தியை நிரூபிக்கக்கூடிய தன்மை உடையது. ஒரு ஞானியினுடைய பாடல் எந்த அளவுக்கு சக்தியை கொடுக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அது. ஏன்னா சண்முக கவசம் அகண்ட பாராயணம் அப்படின்னு தான் வச்சிருக்கு. பெருந்திரள் அகண்ட பாராயணம் அப்படின்னு வச்சிருக்கோம் நம்ம. அந்த சண்முக கவசத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. பாம்பன் சுவாமிகள் எழுதின ஒரு அற்புதமான விஷயம் அது. எந்த குறை இருந்தாலும் பொதுவாக நீக்க வல்ல ஒரு அற்புதமான விஷயம் அகண்ட பாராயணம். இதை ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, புதிதாக பார்க்குறவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை விட்டுடாதீங்க. இது மாதத்தில் வருகின்ற தமிழ் மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை நடக்குது. வந்து அகண்ட பாராயணத்தில் பங்கு கொண்ட பக்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே பயம் கிடையாது சாமி, நாங்கள் யதார்த்தமாக சொல்லுவாங்க, ஐயா பேய்க்கும் பயப்படுவதில்லை, கவலைக்கும் பயப்படுவதில்லை. அதான் அகண்ட பாராயணனுடைய மொத்த பிக்சரும். பேய்க்கும் பயமில்லை, கவலைக்கும் பயமில்லை, அகண்ட பாராயண பக்தர்கள். அதனால் புதிதாக பார்க்குறவங்க யாருன்னா இருந்தால் வந்து பங்கெடுங்க. அதே மாதிரி வெற்றிலை யாகம் வருகின்ற 24/7/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து பகல் 3 மணிக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜும்சஹா மந்திரத்தை வெற்றிலையில் பதித்து அந்த வெற்றிலைக்கு போல அது உள்ள இருக்கிற தேவாதிகளுடைய ஆவரண பூஜை, ஒவ்வொரு வித ஆவரண மந்திரங்களை பிரயோகம் பண்ணி இந்த வெற்றிலை யாகம் உங்கள் கையாலேயே செய்து போடுறது. இதில் பல சாபங்கள் மனிதனுக்கு உண்டு. மனிதன் மனிதனுக்கே செய்து கொள்வது, மனிதன் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடியது, அடுத்தவர் தனக்கு மனிதர்களுக்கு செய்யக்கூடியது. இப்படி வரப்பட்ட சாபங்கள் கூட அதை விளக்கக்கூடிய தன்மையும் தீர்க்கக்கூடிய தன்மையும் இந்த ஜும்சஹா மந்திரத்தினுடைய தொடர்ச்சிக்கு இருக்கிறது
அந்த வகையிலே தான் நாம் அமாவாசை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதில் வந்து பங்கு கொண்டு பயனடைங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த அமாவாசையில் பண்ணுறது. மனம் என்கிற சந்திரனும் ஆன்மா என்கின்ற சூரியனும் ஒன்றிணையும் பொழுது தீயவைகள் எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை அதிலே இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் ஒரு நாளிலே இணைவதற்கு காரணம் மனமும். நிறைய பேர் பாருங்க, அமாவாசை தான் என்னால் உடம்பே முடியலன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா ஐயா? நிறைய பேர் சொல்லுவாங்க அமாவாசை தான் அது என்னவும் தெரியாத, கேட்டால் ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க எனக்குன்னு போவாங்க. அப்படிலாம் இல்லை. அமாவாசை வந்த பிறகு மனம் பேதலிக்குதுங்கிறதுலாம் சும்மா. நோயுற்றவர்களை திருத்ததுக்கான மார்க்கத்துக்கான வழியை அது கொடுக்குது. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, டாக்டர் கிட்ட போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். நீ நினைக்கிறது தவறுன்னு சொல்றது அமாவாசை. அதனால அது ஒரு புனிதம். அது நீங்க அது வந்து பங்கெடுக்கணும். வியாழக்கிழமை, வருகின்ற வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அகண்டபாராயணம், வியாழக்கிழமை ஜும்சக, அமாவாசை வெற்றிலை யாகம். வெற்றிலை யாகத்துல வந்து பங்கெடுக்கணும். ஐயா ஒரு பக்தர் பேசுறோம். ஹலோ. ஹலோ சாந்தி, வணக்கம் ஜாமி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறேன் ஜாமி. 15 வருஷமா உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கேன் ஜாமி. சரி, சந்தோஷமா. இப்ப யாருக்கா கேட்கணும்? என் மகனுக்கா கேட்குது ஜாமி. மகனோட பேர் என்ன, வயது என்னம்மா? மகன் வந்து ஒரு இது காசிநாதன் சாமி. காசிநாதன். காசிநாதன் சாமி. தலைமயன் சாமி. திருவாதி நட்சத்திரம், மிதுன ராசி சாமி. என்ன வயசுங்க? 1991 பிறந்தேன் சாமி. எல்லாமே நான் ஒரு பேப்பர் பேனா வச்சு கணக்கு போட்டுக்கணும். சொல்லுங்கம்மா. 1991 பிறந்திருக்கேன் சாமி. சரி சரிம்மா. இன்னும் கல்யாணம் ஆகலையாம்மா? கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்க சாமி. ரொம்ப சிரமப்படுதுங்க. இருங்க, பிரச்சனையோடய வாழறாங்களா? 2 பேரும் நல்லா இருக்காங்களா? 2 பேருமே அப்படி இருக்காங்க சாமி. பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. ஏதோ இருக்காங்க, என்ன பண்றது? வருமானம் இல்ல, கடன் ஆயிட்டே இருக்கு, பிரச்சனை மேல பிரச்சனை, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. எங்க போனாலும் தடுங்கலாவது, தடையாவது, என்ன பண்றது? இப்படியே போயிடுமா? எதனாலதான் இப்படி நடக்குது தெரியல. ஆமாம் சாமி, அதுதான் சாமி எனக்கு ரொம்ப கவலையா சாமி. கவலை தாய் படுறீங்க, புள்ள படுறாரா? அதெல்லாம் இல்லைங்க சாமி. அது அதெல்லாம் அது என்ன என்னமே நினைக்க மாட்டாங்க சாமி. அததான் நான் கேட்டேன், அதுக்குதான் தெளிவாவே கேட்டேன். தாய் படுறீங்க, பிள்ளை படுறாங்களான்னு. நான் பரிகாரம் சொன்னா அவரு செய்யணுமா? அதாம்மா, இப்ப நீங்க பரிகாரம் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவரு செய்யணுமே, செய்ய மாட்டாரு. அது அவங்க செய்து பிரயோஜனப்படாதுமா. இவர் செய்யணும். இவருக்கு கடந்த 3 வருஷமா தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குமா. உங்களுக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குமா. அது போலீஸ் பிரச்சனையா இல்லாம பாத்துக்கங்கம்மா. அது ஏன்னா ஒரு நீங்க சிங் மந்திரம் உங்க மனைவி அவங்க மனைவிக்கு கொடுங்க. அது சமைக்கும் போது அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சமைக்க சொல்லுங்க. அவரை பார்த்தாலோ பேசினாலோ உட்கார்ந்தாலோ அந்த மந்திரம் அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இத 3 மாசம் சரியா பண்ண சொல்லுங்க. ஆனா அதுல அவர்கிட்ட மாற்றம் இருக்கும். தொழிலோ பணம் வரவோ மாற்றம் இருக்காது. அது வந்து அந்த மண்ணை எடுத்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எங்க அமிச்சிங்க, எப்படி அமிச்சிங்க? யார் சொன்னது? நான் சொன்னா? ஹலோ 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 கேக்குதா? மணல் வந்து எப்படி நான் சொல்லி அமிச்சிங்களா, நீங்களா அமிச்சிங்களா? புரியல. டிவி பாத்தீங்கன்னா கட் ஆயிடுமா? டிவியை பார்க்காதீங்க. ரொம்ப சந்தோஷம் தாயே. நான் எப்படி விமோச்சனம் சொல்றது? கொட்டனா மண்ணு எப்படி அமிச்சிங்க? நான் கேட்டனான்னு கேக்குறேம்மா. கவர்ல அமிச்சது கரெக்டுமா? யார் சொல்லி அமிச்சிங்க? இல்லம்மா, என்ன பார்த்தாங்களா? நான் கேட்டேனா? யார் வந்து என்ன பார்த்தாங்க? எப்ப பேசுனீங்க? இதே லைவ்ல பேசுனீங்களா? சரி, அமிச்சிங்களா? அது அப்புறமா என்ன ஏதுன்னு கூட மொட்டையா இருக்கேம்மா. சரி, நீங்க அது பேரை பார்த்துட்டு நான் என்னங்கிறத பார்த்துட்டு
சொல்றேன், நீங்க அடுத்த வாரம் ட்ரை பண்ணுங்க. சரி சரி. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சேலம்ல இருந்து சுசிலா பேசுறேன் சாமி. சுசிலாம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க குடும்பத்துக்காக தான் சாமிக்கு கேட்க போறோம். முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா, குறைகளெல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி சாமி. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு 4 தலைமுறையா எங்களுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு கிடையாது சாமி. சரி. இப்பதான் ஒரு வீடு வாங்கணும் சாமி. ஒரு வீடு வாங்கல, இடம் வாங்கி வீடு கட்டணும் சாமி. 2 வருஷம் ஆச்சு. சரி. அங்க போய் நாங்க இருந்து 2 நாள்ல எங்களுக்கு ரொம்ப தப்பா நடக்க ஆரம்பிச்சது. சரி, என்ன நடந்தது? தப்பானா என்ன மாதிரி? என்ன மாதிரினாக்கா, நாங்க போய் 2 நாள்ல அமாவாசை வந்துச்சு. சரி. அப்ப நாங்க மாசம் அமாவாசைக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். அது 2 சிலிண்டருமே காலி ஆகி போச்சு. சரி. அது ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்டிங். அன்னைக்கு நைட் கேட் வைக்க ஆளு வந்தாங்க. சரி. ஒரு பக்கத்து கேட்டு போய் அந்த கேட்டு வைக்கிற பையன் மேல கால் மேல விழுந்து ரத்த காயம் வந்துச்சு. சரி. அதுக்கு அடுத்த நாள் எங்க பையனுக்கு கல்யாணம் சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்கு கிளம்பணும். சரி. அப்போ வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. சரி. இப்படி நடந்துச்சாமி. அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வடகிழக்கு ஈசானிய மூலை சரியில்லை. அப்படிங்களா? ஆமா. அங்க என்ன இருக்கு? அங்க ஹால் தான் சாமி வந்திருக்கு. என்னம்மா? ஹால் முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு? ஒண்ணு. இங்க நல்லா புரிஞ்சுங்க. என் சந்தேகத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க. அந்த ஹால் சொல்றீங்கல்ல, ஆமா. வாசப்படி சொல்றீங்கல்ல, தலைவாசப்படி இருக்குல்ல, ஆமா. தலைவாசப்படி ஏறி உள்ள போன உடனே இடது பக்கமா திரும்பி வருதா அது? ஆமாங்க சாமி. அப்போ அது இடது பக்கமா வருதோ எள்ளு மாதிரி வருதா? ஆமா ஆமாங்க சாமி. அந்ததான் பிரச்சனை. அப்படிங்களா? அந்த எள்ளு போடக்கூடாது. படிக்கட்டு போயிட்டு உள்ள போன உடனே படிக்கட்டுக்கு வெளியில அந்த ஆள் வருது. புரியுதா? முதல்ல இந்த வீடை சரி பண்ணுங்க. இது என்ன பண்ணும்? விபத்து சின்ன சின்னதா காட்டிக்கிட்டே இருக்கும். இதை நாம கரெக்ட் பண்ணாம இருந்தா தேவையில்லாம பிரச்சனை. பரிகாரங்கள் பண்ணுவதற்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க சரி பண்றது நல்லது. இதோட வரைபடத்தை அனுப்புங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அனுப்புங்க. தெளிவா. இங்க மட்டும் எனக்கு சந்தேகம் இல்ல. தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல பாத்ரூம் டாய்லெட்டோ அல்ல வாஷ் பேஷனோ வச்சிருக்கீங்களான்னு டவுட்டா இருக்கு. அதுதான் டவுட்டா இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதனால மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். நம்பர் 1. நம்பர் 2, உங்க மாமனாருக்கோ அல்லது மாமனார் அப்பாவுக்கோ 2 தாரம் இருந்ததா? எங்க மாமனாருக்கு இல்ல சாமி, அவரோட அப்பாக்கும் இல்ல சாமி. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எனக்கு தெரியாது சாமி. மாமனாரோட அப்பா தெரியுமா? தெரியும் சாமி. அவருக்கும் 1 தாரம் தான் சாமி. ஓ, உங்க அப்பா சைடுல? எங்க அப்பா சைடுல எங்க அப்பாக்கும் ஒரே தாரம் தான் சாமி. தாத்தாக்கு? தாத்தாக்கெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. நாங்க எங்க அப்பா சின்னதா இருக்கிறப்ப இறந்து போயிட்டாரு சாமி. சரிடா கண்ணா. இல்ல அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குடா கண்ணு. உங்க வீட்டுல யாருக்காவது பெண் குழந்தை பிறந்த இருந்ததாமா? எனக்கு தெரிஞ்சு இல்ல சாமி. எங்க மாமியாருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது பெண் குழந்தை ஆண் குழந்தையா எனக்கு தெரியாது. இப்ப போய் கேட்கணும் மாமியாரே, அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு. பெண் குழந்தைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அப்புறமா எனக்கு போன் பண்ணி சொல்ல. இல்ல சாமி, மாமியார் கூட இல்ல சாமி, இறந்துட்டாங்க சாமி. சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ முடிஞ்சே போச்சு இந்த கதை. சரிடா கண்ணு, வேற என்ன கேட்க போறப்பா? வேற எங்க சின்ன பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன் சாமி. இத சரி பண்ணிட்டு போடா கண்ணு. இத சரி பண்ணிட்டு போ. வீடு சரி பண்ணாங்களா? ஆமா. அதுக்கு தற்காலிகமான மார்க்கம் இருக்கு. விதாரிகைன்னு ஒரு வழிபாடு இருக்கு. அவர் அம்பால வச்சு பண்றது பூதம். அது அதுவும் எது பண்ணணுங்கிறத கரெக்டா சொல்லிடுவாங்க. நீங்க வரைபடத்தை அமுச்சு பார்த்து கேட்டுக்கூடா கண்ணா. வாஸ்துக்காரர்கிட்ட காமிச்சாக்கா அவங்க இந்த வீடே சரி கிடையாது, நீங்க இங்க இருக்கவே வேண்டாம், உங்க வீட்டுக்காரையும் கூட்டு வராதீங்க, அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு சாமி. இல்லடா கண்ணா, நாங்க அந்த வீடே இல்ல மாத்தணும்னு அவசியம் இல்ல. அதை சரி பண்ணிக்கலாம். இது நம்ம பண்ற சின்ன சின்ன தப்புகள் தான். அதை பத்தி எல்லாம் ஒன்னும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க வரைபடம் அனுப்புங்க, பாத்துக்கலாம். வீடை வித்துடலான்னு பசங்க முடிவு பண்ணிட்டாங்க சாமி. வித்துருங்க. அப்படிங்களா? வேற வீடு எதனா அமையுங்களா சாமி? எங்களுக்கு 4 தலைமுறையா எங்களுக்கு கண்ணு, நீ என்னடா கண்ணு போற போக்குல போட்டு கேக்குறேடா கண்ணா. வித்துட்டு வேற வீடு அமையும், முதல்ல வித்துடுங்க. சரிங்க சாமி. கண்டிப்பா அமையண்டா கண்ணா.
ரொம்ப நன்றி சாமி. கண்டிப்பா அமையும். எனக்கு ரொம்ப ஏன் நீ புத்தகம்லாம் வாங்கலையா? பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன்படுத்த வாங்கியிருக்கேன் சாமி, வாங்கியிருக்கேன். அதுவே சொல்லிடுமே உனக்கு. அது எனக்கு என்ன தெரியுமா சொல்லிச்சு சாமி, நீங்க ரொம்ப குழப்பத்தோட வந்து நீங்க கேக்குறீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லுது சாமி. எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. நீ குழப்பத்தோட தான் கேட்டிருப்ப. அப்படிங்களா சாமி? ஆமாமா, அது இல்லைன்னா அப்படி சொல்லுமா. எல்லாரும் பதில் சொல்றாங்க, நீ குழப்பத்தோட கேட்டா இது உண்மையா இருக்குமா, என்ன சொல்லுமோ, ஏது சொல்லுமோ, நல்லது நடக்குமோ, என்னன்னு புரியலையேன்னு ஒரு குழப்பத்துல கேட்டா குழப்பமா தான் இருக்குன்னு சொல்லும். அப்படிங்களா சாமி? ஆமா, முதல்ல வீடு வேண்டாம், பாத்துக்கலாம்டா கண்ணு. சரிங்க சாமி. நல்லதும்மா 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 நல்லதும்மா. எவ்வளோ கண்டுபிடிக்க வேண்டியது பாருங்க. ஒரு ஈசானிய பாகம் வந்து வளர்ந்துருச்சுன்னா வடமேற்கு உள்ள போயிடும். அப்போ உங்களுக்கு எல்லா இடம் அது இருக்கிறதுலே அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் இழுத்து வந்து தானா விட்டுரும். ரத்தத்தை பார்க்காத விடாத ஐயா. அதே மாதிரி அந்த மாதிரி எல் போட்டுட்டா வாசப்படி இருக்கு பாருங்க, அது வந்து செவ்வாயில போய் உட்காந்துரும். பாதியோ என்னவோ அது இது புரிஞ்சு, அது குழப்பமான ஒரு விஷயம். அது புதன் குருன்னு பிரித்து வரக்கூடிய இடத்துல வந்து மாட்டிக்கும். ராகு கேது அப்படின்னு வரிசை இருக்குது. சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் அந்த மாதிரி வரிசை இருக்குது. அந்த வரிசையில் செவ்வாயில் போய் வாசல் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை வந்துடும் ஐயா. அதுவும் எல் போட்ட வீடாக இருந்தால். உங்களுக்கு தெரியறதுக்காக ஐயா கிட்ட சில விளக்கம் சொல்கிறேன். இன்னொரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் ஐயா. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எங்கள் அப்பாவாக கேட்கணும் சார். உங்கள் அப்பாவுக்காகவா? ஆமாம் சார். அப்பாவோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. ஐயா நான் ஃபர்ஸ்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். அதுவா சார் என்ன கூப்பிடுறேன்? 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன் ஐயா. நாங்கள் விற்கிறோம் ஐயா. அன்னைக்கு பரிகாரம்லாம் சொன்னீங்க, பரிகாரம்லாம் செஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறோம் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கண்ணா, சொல்லுமா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கு நீங்க தான் விக்ரமாயா வாங்கியிருக்கேன், பொன்னேரன் வாங்கியிருக்கேன், காயின் வாங்கியிருக்கேன். என் பையன் ஜாதகத்துல குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பொன்னேரெல்லாம் வாங்கி எங்க பொண்ணுக்கு வேலை கிடைச்சிச்சு. காயின் வாங்கின பிறகு எங்க மருமக மாசமா இருந்தாங்க. பேத்தி பிறந்திருக்கு. பேத்தி பிறந்து 8 மாசம் ஆகுது ஐயா. கண்ணா எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுக்க கூடாதா? எல்லாரும் வாங்கிக்கன்னு கம்முன்னு விட்டுறீங்க, கொடுக்கவே மாட்டேன்றீங்க. கண்டிப்பா தருவேன் ஐயா. சரிடா கண்ணா, சும்மா சொன்னேன். ஆமா ஐயா. இப்ப எங்க பேத்திக்கு வந்து உங்கள்கிட்ட தான் பேரு கேட்டிருந்தாப்ல எங்க பையன். ரூபிகா ஸ்ரீன்னு சொல்லியிருந்தீங்க. சுவாதி நட்சத்திரமா? சுவாதி நட்சத்திரம் ஐயா. சரி சரி, பேரு வச்சிருக்கோம். இப்ப அப்பா வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்துட்டாரு ஐயா, ஜனவரியில இருந்து வருஷத்துல. சரி, இப்ப எப்படி இருக்காரு? இப்ப கீழே படுக்கையில தான் இருக்கிறாரு, சாப்பிடுறாரு, பேசுறாரு, எல்லாம் செய்யறாரு. ஒரு கை ஒரு காலு வரல சார், வரல ஐயா. நல்லா பேசுறாரா? நல்லா பேசுவார், தெளிவா நல்லா பேசுறாரு. சரி சரி. டாக்டருக்கு எல்லாம் போய் பார்த்தோம். என்ன சொல்றாங்க? அவங்க ஒரு பக்கம் வந்து பிளட் வந்து ஸ்டக் ஆயிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தடுங்களா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா ஐயா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நைட் இரவுல. அதுக்கப்புறம் மாத்திரைகள் எதுவும் கொடுக்கலையா? மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் ஐயா. சாப்பிட்டுட்டு இருக்காரா? சாப்பிட்டுட்டு இருந்தாரே. இப்ப நாங்க 2 பொண்ணு தான், அவங்களுக்கு பையன் கிடையாது. நாங்க சர்க்கரை இருந்ததா இருக்காடா கண்ணு அவருக்கு? என்னையா? இல்ல சர்க்கரை பிரஷர் எதுவுமே கிடையாது ஐயா. சரி ஓகே. சாரஸ்பாதி அரிஸ்டோன்னு ஒரு டானிக்கு, அது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து மத்தியானம், நைட்டு 5 மூடி மருந்து 10 மூடி தண்ணி கலந்து. அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு, அது 3 வேளைக்கு 3 மூடி 6 மூடி தண்ணி கலந்து 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் காலையில நைட்டு 3 மூடி 6 மூடி தண்ணி கலந்து. புரியுதா? பிரம்மின்னு ஒரு மாத்திரை, காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை. நரசிம்ம கிருதம் அப்படின்ற ஒரு மருந்து, நெய் மாதிரி இருக்கும். அது ஒரு மீடியமான ஸ்பூன்ல காலையும் சாயந்தரமும். இத தொடர்ந்து கொடுத்துட்டு வாடாக்கன்னு தச மூலா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு, இதுவும் 3 வேளைக்கு 3 மூடி 6 மூடி தண்ணி கலந்து கொடு. உனக்கு இதெல்லாம் புரியாது, சாயந்தரம் வந்துடும் இணையதளத்துல இந்த நிகழ்ச்சி, இல்ல நாளைக்கு வந்துடும். சரி சரின்ட்டு கோட்டை விட்டுறாம இத பார்த்து வாங்கி கொடு. இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சைக்கிள் வெளியில நாங்க வச்சிருந்தோம். சரி. எப்பவுமே நார்மலா வெளியில வைக்கிறோம்.
நைட்ல நாங்க வச்சு வந்து இருந்துட்டோமா, நைட்ல யாரு வச்சு போறாங்க தெரியல, புகாரில எடுத்தாங்க என்னன்னு தெரியல. சரி. கொஞ்சம் தூரம் ஒரு எப்படின்னா ஒரு 10-20 அடி மீட்டுக்கு தூக்கிட்டு போய் பூட்டை உடச்சி பார்த்துது, அங்க உடைக்க முடியல எனக்கு. சரி. எங்க வீட்டுல விடியாவது 3 மணிக்கு வீட்டுல வேலைக்கு போவாங்க. சரி. வேலைனா போயிட்டு என்ன சைக்கிள் காணுங்கன்னு உடனே போன் அடிச்சு பையனை கூப்பிட்டாப்ல, வந்து வண்டியில விட்டுருவாங்கப்பா அப்படின்னு. சரி. அவன் எங்க பையன் போயிட்டு இறக்கி விட்டுட்டு திரும்பி வந்து நான் எங்க பாப்பா அந்த நேரத்துல 3 மணிக்கு ஏமா அவன் ஓம் சிங் மண்டபம் சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. விக்ரமாயா இருக்கு, விக்ரமாயா பாத்துக்கோ போப்பாப்பா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எங்க தம்பி நான் விட்டுட்டு 4:30 மணிக்கு வந்து கொஞ்சம் தூரம் தேடிக்கிட்டே போனாப்ல. தூரம் போனே கடந்துச்சு சைக்கிள். அப்படி ஒரு சைக்கிள் எடுத்து வந்து வீட்டுக்கிட்ட வச்சு வாடகை வீட்டுல தையா இருக்கிறோம். சீக்கிரம் சொந்த வீடு அமையட்டும். அவங்க வாக்கு அப்படியே அமையட்டும். கண்டிப்பா நடக்கும், நான் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் அமையட்டும். ஐயோ என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. குறையில்லாத நிறைவோடு சீக்கிரம் வீடு கட்டி நல்லா இருங்க. சந்தோஷம் ஐயா. எங்க மருமகன் ஏன் எங்க வந்து எங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க? அது நான் அவரை தான் கேட்டு சொல்லணும். நான் கேட்டேன் ஐயா, புக்ல பார்த்தேன். என்ன சொல்லுச்சு? பார்த்து பயந்துருங்க. புக்ல வந்து பெருசோத்துக்கு வந்து எங்க மருமகள் என் பையன் பார்த்தாப்புல கொஞ்சம் தாமதமாகும் வந்தது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அந்த புக்ல. அந்த மண்டபத்தை சொல்லிட்டு இருந்தாலும் அதே தாமதமா தான் ஆச்சு குழந்தை பிறக்கவே. அப்படியே வந்துருவாரு, கவலையப்படாதீங்க. அதே போல இப்ப நான் பார்த்தேன் ஐயா, ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம செய்யறதெல்லாம் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம அப்பாவை பார்க்க முடியல, வீட்டையும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல எடுத்து எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு, முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தாமதமாகும், நீங்க செய்யறத நிறையோடு செஞ்சுட்டு இருங்க, கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு போட்டு ஐயா. கண்டிப்பா வருவாங்க, அடுத்த போன் வந்துட்டாரு ஐயான்னு சொல்லிடுவீங்க. சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்லதுமா, கண்டிப்பா சொல்றேன் ஐயா. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாங்க இருக்கிறோம்னா எங்க பிள்ளைங்க எல்லாருமே எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு எல்லா புக்கும் வாங்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். சரி, நல்லது, நல்லதுமா, நல்லதுமா. ஐயா நம்ம புக்கு அலிபாபா மாதிரி அற்புத விளக்கு மாதிரி அந்த புக்கு அப்படி ஆயிடுச்சு. எனக்கே ஒன்றும் புரியல. சிங் மந்திரமும் விக்ரமாயா நேரடி பயன் கொடுக்கும். ஆமாயா, குபேரன் கேட்ட பிறகுதான் சொல்றாங்க பாருங்க. பாத்தீங்களா, பார்த்தேன் குழப்பம் வரும்போது சொல்றாங்க. அதுல நிறைய பேர் குழப்பம் வரும்போது எடுத்து பாத்துறேன். சில பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பயப்படுவாங்க ஐயா. அது புத்தகம் கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போ இந்த மாதிரி சொல்றாங்க, அதை ஃபாலோ பண்றோம் நாங்க. அந்த பையன் எப்படியும் இளைஞனாக தான் இருப்பான். அவன் சிங் மந்திரம் சொல்லுமா சைக்கிள் கிடைச்சிருங்கிறான். சைக்கிளும் கிடைச்சிருச்சு. நள்ளிரவு 3:30 மணிக்கு. இது மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கு ஐயா. நான் அதை நம்ம காலப்போக்கில் உங்ககிட்ட தான் சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிருந்தல ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. அதுதான் நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறது. இப்பதான் நானே யோசிக்கிறேன். இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகள் எல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா,
குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரர், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். 13 நிமிஷம். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த இடைவெளியிலும் ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஐயா, ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் நெல்வாயில இருந்து பேசுறேன். எந்த நெல்வாயில இருந்து? உத்திரம்பூர் நெல்வாய். நான் மதுராந்தக சைடு நெல்வாய். சரிடா கண்ணா, யாருக்காக கேட்க போற? எங்க வீட்டுல ஒரு குடும்பத்துல பிரச்சனையாவே இருக்குதுப்பா, நிம்மதியாவே இல்லப்பா. ஏம்மா? நான் 3 வருஷமா வரேன். நம்ம ஆசிரமத்துக்கு தெரிஞ்சு நான் வந்து விக்கிறமா வாங்கிக்கிறேன், அப்புறமேட்டு நான் பக்கத்து புக் வாங்கிக்கிறேன், அப்புறமேட்டு புத்தகம் வாங்கினேன், சிவன் வாங்கினேன். சிவனை பூஜை பண்றியா? பண்றேன்பா, விடாத பண்றேன். திங்கக்கிழமை புதன்கிழமை பண்றேன்பா. சரி, எவ்வளவு நாள் இருக்கும் சிவன் வாங்கி வச்சு? இப்போ ஒரு மாசமா இருக்குப்பா. கொஞ்சம் அவங்க வந்த பிறகு நிம்மதியா இருக்குப்பா. அதுக்கு தாண்டா கண்ணு கேட்டேன். பாரு, கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, மனசுக்கு ஆறுதலா இருக்குது. அவங்க வந்த நிச்சயமா இருக்கும். நான் அதை உறுதியா சொல்லுவேன். போஜீஸ்வர லிங்கம் வந்த பிறகுதான் என் வீட்டுல 4 கால் ஜீவனே தங்கி இருக்குதுப்பா. அவங்க வந்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, மனசுக்கு ஆறுதலா இருக்குதுப்பா. அடாடாடாடாடா, இன்னும் நல்லா ஆயிடுமா. இனிமே நீ கவலையை விடு, நீ லிங்கத்தை கெட்டிமா பிடிச்சுக்கோ. என்ன தெரியுமா, அந்த அந்த வீடு நீங்க இருக்கிறீங்கல்ல, அதுல எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தேகமாவே இருக்கு. அதுல அது சரி இருக்கு, சரியில்லாத மாதிரி தோணுது. எப்பயாவது அங்க பாம்பு அடிச்சிட்டீங்களாடா கண்ணு? ஆமாப்பா, அடிச்சுட்டே இருப்பான். நல்ல பாம்பு அடிச்சுட்டே இருப்பான். எங்க வீட்டுக்கு கமலங்க 40 வயசு ஆகுது. எவ்வளவு நாள் இருக்கும் அந்த பாம்பு அடிச்சு? எவ்வளவு நாள் இருக்கும்? அதான் ஆடிருக்கும்பா, 10 வருஷம் ஆகி போச்சுப்பா. இப்போ உங்க பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கும்? ஒரு 4-5 வருஷமா இருக்குப்பா. அவ்வளவுதான்டா கண்ணு. முதல்ல அந்த பாம்புக்கான தோஷத்தை சரி பண்ணணும், சரியா? அது நம்ம சபிச்சாலே இந்த மாதிரி வந்துரும். இது சில நினைக்கலாம், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இது நல்ல புது கதையா இருக்குன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இல்லப்பா, அனுபவத்தை தான் நம்ம நிறைய பேர் சொல்ல, அனுபவத்தை தான் நான் சொல்றேன், புதுசா இட்டு கட்டி சொல்லல. இப்ப இந்த முறை அகண்ட பாராயணத்துக்கு வரியாமா நீ? நீ வாமா, அகண்ட பாராயணத்துக்கு வந்து அகண்ட பாராயணத்துக்கு விபூதி வாங்குறல்ல, அப்ப எனக்கு ஞாபகப்படுத்துமா. தாராளமா போடு, உனக்கு லிங்கமும் அதுவும் பாத்துக்கோ. எங்க வீட்டுக்கார கொஞ்சம் சரியில்லை, நான் பண்ணி தரேன். அதுக்குதான் சொன்னேன் உனக்கு, நீ எனக்கு ஞாபகப்படுத்துமான்னு சொன்னேன் நானு. நீ வந்து லிங்கத்தை கும்பிட்டாலே போதுமா, நீ போஜீஸ்வர லிங்கத்தை கும்பிட்டாலே நான் சொன்ன மாதிரி விளக்கு ஒண்ணு ஏத்தி வச்சு அது முன்னாடி உட்கார்ந்து இல்ல இல்ல அதுல வந்து இருக்கிற மந்திரம், உனக்கு அந்த பேப்பர்ல இருக்கிற மந்திரம் வேற. இப்ப நான் சொல்றேன் பாரு, ஓம் நம சிவைய சொல்லணும். ஓம் நம சிவைய நம சிவைய கிம் அம் கிம்மு அம்மு இத சொல்லு, உனக்கு சரியா போயிடும். நல்லதுமா 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 நல்லதுமா. ஹலோ ஹலோ சாமிஜி. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம். பிளான் அப்பா பொண்ணு முத்து பேசுறேன் சாமிஜி. முத்து புக்கெல்லாம் வாங்கணும் சாமி, வாங்கி கொடுப்பேன். தெரியுண்டா கண்ணா.
சாமி நல்லா இருக்கீங்களா? நீங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா இன்னும் நிறைய புத்தகங்கள் எங்களுக்காக எழுதி, ஐயா பக்கத்துல இருக்காங்கல்ல சரஸ்வதி கடாட்சம் பெற்ற ஐயாவும் நிறைய, நீங்க 2 பேரும் ஐயா சரஸ்வதி கடாட்சம். வெரி குட் வெரி குட் வெரி குட். இல்ல சரஸ்வதி கடாட்சம் சுவாமிகள்ட்ட இருந்தா அந்த புத்தகமா வருது. 2 பேருக்குமே நீண்ட ஆயுள இறைவன் கொடுக்கணும் சாமி. இருக்கனாலதான் நாங்களாம் இவ்வளவு நல்லா இருக்கோம் சாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சாமிஜி நீங்க நல்லா இருக்கீங்கல்ல சாமிஜி? நல்லா இருக்கேன்டா கண்ணா. உங்க ஆசீர்வாதத்துல வீடு நல்லபடியா எந்த தடையும் இல்லாம கட்டிட்டு இருக்கேன் சாமிஜி. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா சூப்பரா இருக்காரு. அதுக்கு முதல் காரணம் சாமிஜி நான் சொல்லிடுறேன், சிங் மந்திரம் தான். நிச்சயமா. காலையில 1001 வாட்டி சொல்வார் சாமிஜி, மதியம் 1001 வாட்டி சொல்வாரு, நைட் 1001 வாட்டி சொல்வாரு சாமிஜி. அவரு 3000 வாட்டி சொல்றாரு சாமிஜி. அவரு இன்ஜினியர்ல வரைபடம் வரைகிற மாதிரி மந்திரத்தை புடிச்சிட்டாரு அவரு. ஆமா சாமிஜி, உங்க புத்தகம் நீங்க பண்ண எல்லாமே வாங்கிட்டேன் சாமிஜி. வீட்டுல அந்த வீட்லயும் விக்ரமாயா மாட்டிருக்கேன். முத்து, எந்த புக்கு உனக்கு ரொம்ப எனக்கு வந்து சாமிஜி இதுன்னு சொல்ல முடியாது சாமி, உங்களுடைய படைப்புகள்ல வந்து இதுதான் ஸ்பெசிஃபைன்னு சொல்ல முடியாது சாமிஜி. நாங்க வந்து இப்ப உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க செய்றீங்க. ஏன்னா எல்லாமே எல்லா விடையும் எங்கள்கிட்ட புக்ல கிடைச்சிருக்கனால உங்கள்கிட்ட கான்டாக்டே பண்ண முடியல. நோக்கமே அதான். நீங்க என்ன வந்து பாருங்க பயன்படுத்திங்க சொல்றேன். அப்படி நாங்க வந்து உங்களை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே புக்ல இருக்கு சாமிஜி. ஆமாமா. இப்ப அந்த புதிய புத்தகம் வாங்கிட்டீங்களா? அந்த புக் வந்து பொக்கிஷம் சாமிஜி. ரொம்ப 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 ஒரு எத்தனை கோடி வருடங்களானாலும் அது வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கு சாமிஜி. எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அடியும் நாங்க எடுத்து வைக்கும் போது புத்தகத்தை பெரட்டிட்டு தான் வெளியில போறோம் சாமிஜி. நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றிமா. இந்த ஐயா பேசுறாரு, பிறப்பு முதல் இறப்பு வரை பிரச்சனைகள் தீர்வுகள் வாங்கிட்டீங்களா? அது மட்டும்தான் சாமிஜி இன்னும் வாங்கல. இப்ப நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் சாமிஜி. அதை தவிர எல்லாம் வாங்கிட்டேன் சாமிஜி. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சாமிஜி பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். அது வந்து நான் அது சொல்றதை கேட்டுதான் சாமி வீடே கட்டிட்டு இருக்கேன். அந்த அனுபவத்தை ஐயா கிட்ட பகிர்ந்துக்கமா முத்து. ஐயா சொல்லுங்க. ஐயா நான் வந்து ஒரு இடத்துக்கு இப்ப ஒரு டைல்ஸ் பார்க்க போறேன், இல்ல ஒரு ஏதோ ஒரு இன்ஜினியர்கிட்ட பேச போறேன், என்ன செய்யனாலும் உடனே அவர் சொல்லுவாரு, மங்கள குரு நம்ம ரட்சிப்பாய் சோமாய் நந்த பிரகஸ்பரே ஞான தேவதாக்கே காரியானுகுல விரைந்து சித்திதனாய் நமோ நமக. இப்படி நிறைய இந்த ஸ்லோகம் சொல்லி சொல்லி அந்த புக்ல ஒரு 3/4 ஸ்லோகம் நான் அப்படியே எந்த பக்கத்துல என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியும் சாமிஜி. மனப்பாடமா வச்சிருக்கீங்க சாமிஜி. நான் வந்து இத வந்து ஒரு உங்களுடைய இதுக்காக நான் சொல்லவே இல்லை. இது வந்து எப்படி உங்களால இது படைக்க முடிஞ்சது அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதுவாமா சாமிஜி உங்களால படைக்க அதுவே எனக்கே தெரியலடா கண்ணது. இல்ல சாமிஜி, இது வந்து இறைவன் வந்து அப்படியே கொடுத்த ஒரு ஒவ்வொரு புத்தகம் எழுதும் பொழுதும் ஆமா சாமிஜி மக்களோட சிந்தனைய மனசுல வச்சுக்கிட்டு மட்டும்தான் எழுதுறேன், அவ்வளவுதான். அது பின்னணியில சம்பாதனை வருமானம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது உழைப்புக்கு யாராலும் அந்த புத்தகத்துக்கு கொடுத்து பணம் கொடுத்து அதை வாங்கவே முடியாது. அந்த புத்தகம் இருக்கிறதுல எப்படி தவ வாழ்க்கைக்கு ரொம்ப கடினமா இருந்ததோ அது மாதிரி புத்தகம் எழுதுறது ஒரு பெரிய கடினம். எல்லாரும் நினைச்சுக்கலாம் ஈஸியா புக்கு வாங்கிடுறாங்க. அது எத்தனை ஆண்டுகள், இந்த பிறப்பு முதல் 2 ஆண்டுகள் ஆச்சு. ஆமா சாமி. சாமி ஒருத்தன் வந்து ஒரு புக் எடுத்து ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் சாமிஜி. இன்னும் அதிசயத்தக்க புத்தகங்கள் இருக்குமா? இன்னும் இருக்கு. இன்னும் நான் அதெல்லாம் வெளியே விடல. இப்ப நீங்க பக்கத்தை தேர்ந்தெடுங்க மட்டும் சொல்றீங்க, அத மாதிரி இன்னும் பன்மடங்கு சக்தி உள்ளதெல்லாம் இருக்கு. ஆமாமா. இந்த அங்க லட்சணம் என்கிட்ட போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை பேசிச்சுமா, அங்க நட்சத்திரத்தை பார்த்து பார்த்து பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அடுத்தவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அதுல எவ்வளவு அழகா கொடுத்துருக்கீங்க. அது வந்து எனக்கு எவ்வளவு மகிழ்வா இருந்தது. அங்கத்து அந்த அந்த அங்கலட்சண புத்தகம் அந்த பாப்பா சொல்ற, எனக்கு இது மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியாது, பார்த்த உடனே நாங்கள் இப்ப கண்டுபிடிக்கிறோம், எப்படி கொடுத்துருக்கீங்க, எப்படி உங்களால முடியுது சுவாமின்னு கேட்டாங்கம்மா. அது வேற அப்படின்னு சொல்லி முட்டிச்சாங்க. அம்மா முத்து வேற என்னடா கண்ணு சொல்லணும்? சாமிஜி எனக்கு ஒரே விஷயம், நீங்க எப்படி சாமிஜி படிச்சுட்டே இருக்கிறீங்க, அந்த சீக்ரெட் கொஞ்சம் சொல்லுங்க சாமிஜி. படிச்சிட்டு இருக்கேனா? நீங்க நிறைய ஆய்வு பண்றீங்க. நானும் ஒரு முனைவர் பட்டம் தான், எப்படி தொல்லியல் பத்தி ஆய்வு பண்றேன், கல்வெட்டியல் பத்தி ஆய்வு பண்றேன். படிக்கிறது கொஞ்சம் சோம்பேறி வருது சாமிஜி, என்ன பண்ணலாம்? நான் படிக்கிறதே இல்ல. படிக்கிறது சோம்பேறித்தனம் வருதுன்னா நீ அது உள்ள ஆழ்ந்து போலன்னு அர்த்தம். இல்ல சாமிஜி, நிறைய நான் வந்து அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிதான். இப்ப ஒரு ஆர்டிகல் எழுதணும்னா ரொம்ப அதுல ரிசர்ச் பண்ணி தான். அந்த சோர்வு வரும்பொழுது புத்தகத்தை மூடி வச்சிரு. ஓகே சாமிஜி. சோர்வோட படிக்காத, மனப்பாடம் ஆகாது, அது நம்ம வெளியில பேச முடியாது.
இந்த மனப்பாடம் பண்ணி நம்ம ஆய்வு தானே சாமிஜி பண்ணோம். அததான் சொல்றேன், அந்த ஆய்வு வராது, சரியா வராது. அது மாதிரி நமக்கு வரும்போது நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பொறுத்து கூட நமக்கு திருப்பி ரிலாக்ஸ் டைம் வரும்போது தான் போகணும். நான் புத்தகம் எழுதுறது ஒண்ணு உட்கார்ந்துட்டேன்னா என்னோட குறிக்கோள் என்னன்னா, ஒரு வாட்டி பேனா எடுத்து சொட்டுட்டேன்னா அன்னைக்கு முள்ள நான் 10ல இருந்து 15 பக்கம் எழுதணும். ஓகேவா? அப்படி 15 பக்கம் எழுதாத சூழ்நிலை வந்ததுன்னா அப்படியே மூடி வச்சுட்டு வெளில வந்துருவேன். 4 நாள் ஆனாலும் போக மாட்டேன். திருப்பியும் 4 நாள் பொறுத்து எழுத ஆரம்பிச்சேன்னா இப்படிதான் எழுதிருவேன். ஒரு சில நாள்ல நானு கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 பக்கம் கூட எழுதியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இருக்குது நிறைய ஞானிகள் எல்லாம் எவ்வளவோ சொல்லி வச்சது இருக்கு. அதை சரியா பயன்படுத்தணுங்கிறது தான் நோக்கம், வேற ஒண்ணும் இல்ல. சாமிஜி நான் வந்து ரிட்டையர் ஆகி உங்ககிட்ட பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறேன் சாமிஜி. நான் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் நான் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சாமிஜி. நிச்சயமாமா உண்மையிலே ஆசிரமத்துக்கு தான் வரணும்னு முடிவு பண்ணிருக்கோம் சாமிஜி. நீ எல்லாம் என் பிள்ளைங்க இதெல்லாம் கேட்கவே வேண்டாம். போமா முத்துமா, நீ எடுத்திருக்க ஆய்வு வந்து கொஞ்சம் கடினமான ஆய்வுமா. கல்வெட்டு எல்லாம் ஆய்வு செய்யறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, அந்த கிரந்தம் அந்த எழுத்துக்களை புரிந்து படிப்பதும் ஒரு கடினமான பணி. கல்வெட்டுகள் ஆய்வுங்கிறது அதை விட கடினமான பணி. அதனால உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்ப சோர்வு வருது. விடாம தொடர்ந்து செய்யுங்க. சாதாரணமான ஒரு ஆய்வா அது இல்ல. அதனால நீங்க சிறப்பா எழுதணும். வாழ்த்துக்கள். சாமிஜி எனக்கு ஒரே ஒரு உடம்புல பிரச்சனை தான். என்னம்மா? எனக்கு கொழுப்பு கட்டி கொஞ்சம் இருக்கு சாமிஜி, வயித்துல கொஞ்சம். அது உடம்பு எங்கேயாவது கொஞ்சம் அது ஏதாவது பிரச்சனை வருமா சாமிஜி? அதெல்லாம் ஒண்ணும் வராதுமா, நான் தான் இருக்கேன், கவலைப்படாது சாமிஜி. அதெல்லாம் ஒண்ணுமே வராது. அப்படியே இருந்தாலும் அதை கரைச்சிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. சரிங்க, நீ தைரியமா போய் ஆராய்ச்சி பண்ற கண்ணு. நல்லதுமா, நல்லதுமா, நல்லதுமா. ஐயா, போன வாரம் நீங்க விடுமுறை போனீங்க இல்லையா? அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். யாரு? மக்களை. அந்த கேள்வி இப்ப உங்களையும் கேட்க போறேன். இப்ப இன்னைக்கு நிகழ்வு ரொம்ப எல்லாரும் தொடர்ந்து வரவே அவங்களே நான் கேட்க வேண்டியதை கேட்கல. ஆனா அடுத்த வாரம் கண்டிப்பா கேட்பேன். நிறைய பேர் நினைச்சுக்கலாம், போன வாரம் கேட்டாரு, அது இந்த வாரம் யார்கிட்டயுமே கேட்கலையேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. தொடர்ந்து வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம் கண்டினியூவான்றதுக்காக தான் கம்முன்னு இருந்தேன். ஒரு குழந்தை நல்லபடியா வளர்ந்து உயர்ந்த நிலைக்கு வர்றதும் தாழ்ந்த நிலைக்கு போறதும் கெட்டு போறதுக்கும் யார் காரணம்? அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும்? யார் கரெக்டா வளர்த்து வரணும்? என்ன பண்ணா எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கும்? இந்த மாதிரி கெட்டு போகாத சூழ்நிலையில இதுல பெற்றவர்களுடைய பங்கு என்ன? இப்ப பெற்றவர்களுடைய பங்கு தான் நம்ம வளர்க்கறதுன்னா யார் வளர்க்கணும்னா அப்பா அம்மா. ஆனா தாய் அது நல்லபடியா வளர்றதுக்கும், இப்ப நிறைய அதே தாய் கெட்டு போகணும்னு எந்த குழந்தையும் வளர்க்க மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் கெடுவது உண்டு. சில பிள்ளைங்க சரியா படிக்காது. ஆனா அது எந்த தாயும் தகப்பனும் படிக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஏன் கெட்டு போறாங்க? என்ன செய்தா ஜெயிக்கலாம்? எப்படி அந்த குழந்தையை வளர்க்கணும்? அருமையான கேள்வி. யார் அதுக்கு காரணம் அப்படின்னு தான் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் போன வாரம் கேட்டேன், இந்த வாரம் சூழ்ந்து கேட்க முடியல. அதுக்கு நீங்க என்ன பதிலா சொல்லுவீங்க ஐயா? கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சாமி, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். சூப்பர் ஐயா, அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது ஐயா. அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, காத்தல் படைத்தல் அழித்தல்ங்கிற முத்தொழில் தான் இதுல இருக்கு. எந்த வயது வரைக்கும் அப்பா அம்மாவனுடைய பங்கு, எந்த வயது வரைக்கும் ஆசிரியர்களுடைய பங்கு, எந்த வயது வரைக்கும் அவனுடைய பங்கு, இது 3 ஒன்னா சேர்ந்தாதான் அது நடக்கும். இதை பத்தி நம்ம பேசுவோம் ஐயா. வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் வந்து பயன்படுங்க. அடுத்து வியாழக்கிழமை பஞ்சமி, இது வியாழக்கிழமை அமாவாசை வெற்றிலை யாகம் வந்து பயனடையணும். 3 வட்டம் போட்டாங்க. அடுத்த வாரம் காத்துக்கிட்டு இருங்க. அந்த கேள்விக்கு விடை உங்களோடு கலந்து நாமளும் பேசுறேன். ஐயாவும் அவகாசம் கேட்டிருக்கார், சொல்வார். வணக்கம். வணக்கம்.